குழந்தைங்களுக்கு லீவு. சரி எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஸ்னோ டியூபிங் போலாம். அது கொஞ்சம் நல்லாருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஸ்னோ டியூபிங்க்கு தாங்க இப்ப நாங்க போய்க்கிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்கும்போது, நம்ம மேப்ல பார்க்கும்போதே தெரியுது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, பயங்கர அடர்ந்த காடா தான் இருக்கு. ஸோ இந்த மாரி அடர்ந்த மரங்கள் இருக்கிற அதிகமான இடத்துல தான் வந்து ஸ்னோ ஜாஸ்தியா இருக்கும். நம்ம போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஸ்னோ வர ஆரம்பிச்சுரும். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா, மலைகள்லயே நெறையா ஸ்னோக்கள் வந்து அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நாங்க எங்க போறோம்னு தான கேட்குறீங்க. நாங்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சியாட்டல் ஏரியால நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்னோக்கல்மி சமிட்டுங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க போறோம். அங்க தான் வந்து நாங்க டியூபிங் பண்ண போறோம். நம்ம டியூபிங் பண்ண போற பிளேஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தாவே தெரியும் எவ்ளோ ஸ்னோ இருக்குன்னு. அது வந்து நம்ம பார்க்கும்போதே ஒரு ஸ்னோவாலேயே வால் செஞ்சே வச்சிருக்காங்க. அந்த மாரி அவ்ளோ அடர்த்தியான ஸ்னோ வந்து இங்க அதிகமா இருக்கும். இங்க ஸ்னோ வந்துருச்சுன்னா போதுங்க, மக்களுக்கு வந்து பயங்கர ஜாலி தான். ஏன்னா, இங்க வந்து மக்கள் வந்து ஸ்னோ போர்டிங், ஸ்கீயிங் இது எல்லாமே பண்ணுவாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்கள கூட இன்னும் ஃபன்னா என்ஜாய் பண்ணா இந்த மாரி டியூபிங்கும் போவாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் இந்த ஸ்னோக்கல்மி சமிட் வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது மக்கள் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு பெரிய ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டேங்க. ஸோ இந்த ஸ்கீயிங் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள், பெரியவங்க மட்டும் இல்லங்க, குழந்தைங்க கூட வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா வந்து இந்த ஸ்கீயிங் பண்ணுவாங்க. அதுவும் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சன்னியா நல்லாவே இருக்கு. அதனால மக்கள் கூட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து. இந்த மேப்ல நம்ம பார்க்கும்போது ரெட் டாட்டட் லைன்ஸ் வந்து நெறையா தெரியுது இல்லைங்களா? அது எதுக்காக தெரியுதுன்னா, நெறையா மக்கள் வந்து இந்த வழியா தான் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டுருக்காங்க. மேப்ல என்ன இவ்ளோ டிராஃபிக் தெரியுதேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, மக்கள் வந்து கிராஸ் வாக்ல வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதனால அந்த சைட்லேருந்து வர்ற காரும், இந்த சைடு போற காருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. எல்லா மக்களும் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கார் எடுக்க முடியும். இவங்க எல்லாருமே வந்து எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ போர்டிங், ஸ்கீயிங் இது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. புதுசா வர்றவங்களும் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம ஸ்னோ டியூபிங் பண்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த ஸ்கீயிங்கும், ஸ்னோ டியூபிங்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பக்கத்துல தாங்க இருக்குது. பட் என்னன்னா, ஸ்கீயிங் பண்றவங்கள வந்து நம்ம ரோட்ல கார்ல போயிட்டுருக்கும்போதே வந்து ஸ்கீ பண்றத வந்து அழகா நம்ம பார்க்கலாங்க. ஆனா வந்து இந்த ஸ்னோ டியூபிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து உள்ள தாங்க இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஹைவேக்கு பக்கத்துல இருக்கறனால, ஹைவேல போகும்போது கண்டிப்பா கொஞ்சம் தெரியும். இந்த ஸ்னோ டியூபிங் வந்து குழந்தைங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்னோ டியூபிங்கே வந்திருக்கோம். இந்த ஸ்னோ டியூபிங்க்கு வந்து நாங்க வீக் டேஸ்ல போனனால கூட்டம் வந்து கம்மியா இருக்குங்க. கார் பார்க்கிங்ல வந்து கார் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதே வீக்கெண்ட்ல வந்திருந்தோம் அப்டின்னா, இங்க வந்து கார் நிறுத்துறதுக்கு கூட கொஞ்சம் இடமே இருக்காது. ஏன்னா, அவ்ளோ மக்கள் வந்து வீக்கெண்ட்ல வந்துட்டுருப்பாங்க சனி, ஞாயிறுல. கார் நிறுத்திட்டு இப்ப வந்து டியூபிங்க்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கணுங்க. ஸோ 2 கவுண்டர் வச்சிருக்காங்க. எந்த கவுண்டர்ல வேணாலும் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ டிக்கெட் வாங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டியூபிங் போக முடியும்.
ஸ்னோ டியூபிங்க்கு டிக்கெட் வாங்கும்போதே டிக்கெட்டோட சேர்த்து இந்த கம்பியும் குடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்பிய வந்து நம்ம ஜாக்கெட்ல வந்து ஹூக் பண்ணிக்கிட்டு, அந்த டிக்கெட்ட வந்து அப்படியே வந்து லேபிள் மாரி அந்த கம்பியில வந்து அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸ்னோ டியூபிங் பண்றதுக்கு இந்த மாரி டிக்கெட்ட வந்து நம்ம விசிபிளா வந்து ஸ்டிக் பண்ணிட்டு உள்ள போலாங்க. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்னோ டியூபிங் சேஃப்டி வார்னிங் சொல்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அடுத்தது வந்து வர்றவங்க வந்து டிக்கெட்டோட வர்றாங்களா, இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்து நின்னுட்டாருங்க. ஸோ வர்றவங்க வந்து டிக்கெட்டோட எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே தெரியுமா? அப்படிங்கிறது எல்லாமே கேட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க இந்த டியூப வந்து எடுத்துட்டு போய் நீங்க டியூபிங் பண்ணலான்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அதுக்கு தான் என் பையன் வந்து எந்த கலர் டியூப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்காரு. இருக்கிறதே 2 கலர் தான். அதில எந்த கலர் எடுக்கிறதுங்கிறதே அவரு பயங்கர கன்ஃப்யூஷனா பார்த்துட்டுருக்காரு. நாங்க ஸ்னோ டியூபிங் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் அடிச்சது. ரொம்ப வெயில் அடிக்கலங்க. ஓரளவுக்கு அடிச்சது. ஸ்னோ டியூபிங் பண்றதுக்கு இந்த மாரி பாத்தி பாத்தியா வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இத வந்து ஒரு மெஷின் வச்சு வந்து சாஃப்ட் பண்ணிருவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த டியூப்ல வரும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாவும், ஃபோர்ஸாவும் இருக்கும். ஸ்னோ டியூபிங் பண்ணும்போது, ஆஹா! வெயில் இருக்கேன்னு சொல்லி ஜாலியா வந்தேங்க. போய் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, வெயில் போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா காத்தடிக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த குளிர் காத்து வரும்போது பயங்கரமா சில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸ்னோ டியூபிங் பண்றதுக்காக தாங்க வந்து லைன்ல நின்னுட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து இவ்ளோ லைனுன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா மக்கள் வந்து அவங்கனால அப்ஹில் வந்து ஏற முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு எஸ்கலேட்டர் மாரி வச்சிருக்காங்க. எஸ்கலேட்டர்னா படி மாரி இங்க இருக்காதுங்க. இங்க வந்து பெல்ட் மாரி தான் இருக்கும். நம்ம உள்ள போனோனே அந்த பெல்ட் மேல ஏறி நின்னுட்டோம் அப்டின்னா, அந்த பெல்ட் வந்து தானா இழுத்துக்கிட்டு மேல கூட்டிட்டு போகுங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம வந்து ஜாலியா வந்து எஸ்கலேட்டர் மூலியமா நம்ம மேல போயிட்டுருக்கோம். ஆனா சைட்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நடந்தே மேல போலான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஃபுல்லா வந்து கிளாஸாலேயே கவர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்னோ வரும்போது, அந்த ஸ்னோ வந்து அந்த கிளாஸ் மேலேயே வந்து விழுந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ள போகும்போது அந்த குளிரோ எதுவுமே தெரியல. நல்லா இருக்கு. இப்ப வந்து நம்ம ஸ்னோ டியூபிங் பண்றதுக்காக மேல வந்தாச்சுங்க. கீழ ஒருத்தர் நிக்கிறாரு, மேல ஒருத்தர் நிக்கிறாரு. சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா, அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்னோ டியூபிங் பண்றதுக்காக மேல வந்து பார்க்கும்போது, மேல ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பெர்சன்ஸ் இருக்காங்க. சப்போஸ் தெரியாம டியூப் வந்து அந்த ஸ்லோப்ல உட்காரும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் டியூப் வந்து மேலயும் வச்சிருக்காங்க. அத எடுத்து கூட நம்ம வந்து டியூபிங் பண்ணலாம். இதுக்காக நம்ம வந்து கீழ போய் டியூபிங் எடுத்துட்டு வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு வழியா டியூபிங் பண்றோம்ன்னு சொல்லி உட்கார்ந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபன்னாவும் இருந்துச்சு. பாதி வரைக்கும் ஜாலியா இருந்துச்சுங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த டியூபிங்கோட ஃபாஸ்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கீழ போயும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து அந்த டியூபிங் போய்க்கிட்டே இருந்துச்சு. கரெக்ட்டா நான் போய் லேண்ட் ஆயி நிக்கலான்னு பார்க்கும்போது, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவ்ளோ ஃபாஸ்ட்டா போயிட்டுருந்துச்சு. நான் வந்துட்டு இருந்த லேன்லயே ஸ்ட்ரெய்ட்டா ஒரு பையன் வந்து டியூபிங்ல உட்காந்துருக்காங்க. அவங்க மேலேயே வந்து நான் இடிச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபோர்ஸ்ல வந்து நான் வந்துட்டுருந்தேன். இது கண்ட்ரோல் பண்றதுக்காக தாங்க அந்த ஒவ்வொரு லேன்லயுமே பார்த்தீங்கன்னா, மேட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாமே வச்சிருக்காங்க. குட்டீஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எஸ்கலேட்டர்ல போகும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தனால ஜாலியா வந்து எஸ்கலேட்டர்ல என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க.
மேல போகும்போதே எஸ்கலேட்டர்ல பார்த்தீங்கன்னா, வெளிய வர்றதுக்கான 2 எக்ஸிட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸிட்ட விட்டாலும், அடுத்தது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸிட் இருக்கு. ஸோ நம்ம எந்த எக்ஸிட்ல வேணாலும் வெளிய வந்துக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டியூப்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம புஷ் பண்ணி தாங்க கீழ போக முடியும். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது அந்த ஸ்னோல கை வைக்கும்போதே பயங்கர கோல்டா இருந்துச்சு. கீழ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷன்ல எடுத்தனால அழகா தெரியும் பாருங்க. அந்த ஃபாஸ்ட்டா போகும்போதே அந்த ஸ்னோ துகள்கள் வந்து புகை மாரி வந்து ஃபேஸ்ல அடிக்கும்போது பயங்கர குளிரா இருந்துச்சுங்க. ஸ்னோ டியூபிங் பண்ணும்போது நம்ம உட்காந்துக்கிட்டும் டியூபிங் பண்ணலாம், இல்ல படுத்துக்கிட்டு கூட டியூபிங் பண்ணலாங்க. அது நம்ம இஷ்டம். நமக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாரி வந்து ஸ்னோ டியூபிங் பண்ணலாங்க. டியூபிங்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் டியூபிங் பண்ணலாம். ஆனா வந்து செயின் போட்டு டியூபிங் பண்ணக்கூடாது. செயினுனா என்னன்னா, நமக்கு பின்னாடி இன்னொருத்தர்ன்னு சொல்லி கை கோத்து நம்ம டியூபிங் பண்ணவே கூடாது. அது பயங்கர ரிஸ்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கூட உட்காந்து போலாங்க. சில கிட்ஸ் வந்து பயந்துக்குவாங்க. அதுக்காகவே வந்து பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி கூட்டு போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி என் பையன் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காரு. டியூபிங் நெறைய பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நமக்கு வந்து டியூபிங் போர் அடிச்சிருச்சுனால, சரி டியூப கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ற பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ற டியூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்டெய்னர்ஸ்ல லாஸ்ட்டா வந்து பூட்டி எல்லாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அடுத்த நாள் எப்ப டியூபிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ, அப்ப வந்து இந்த டியூபிங்ஸ் எல்லாம் எடுத்து வெளிய வச்சுருவாங்க. முடிஞ்சிருச்சுனா எல்லாமே எடுத்து கண்டெய்னருக்குள்ள வச்சுருவாங்க. இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டியூபிங் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாமே தெரிவாங்க. ஸோ, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹில்லுல இருந்து தான் நெறைய மக்கள் வந்து ஸ்கீ பண்ணி வந்துட்டுருக்காங்க. அத மேப்ல பார்த்தாவே அழகா வந்து அந்த டிஸ்ப்ளேல நல்லாவே தெரியும். எந்தெந்த இடத்துல வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அந்த மேப்ல பார்த்தாவே தெரியுங்க. ஒன்ஸ் ஸ்கீ பண்ணி முடிச்சுட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்ததுக்கு அப்புறமா நடந்து மேல போக மாட்டாங்க. இந்த மாரி ஒரு லிஃப்ட் யூஸ் பண்ணி தாங்க மேல போய் மறுபடியும் கீழ வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் அவங்க வந்து இந்த லிஃப்ட்ட யூஸ் பண்ணி எத்தன முறை வேணாலும் அவங்க ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த லிஃப்ட் வந்து ஆன்லயே தான் இருக்கும். ஸ்னோல நெறைய விளையாட்டு இருக்குங்க. அதுல சில விளையாட்ட இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.